வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. வக்ஃப் மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இது இஸ்லாமிய சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு வரப்பட்டது என்று கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு நாடெங்கும் உள்ள நிலங்களை திறம்பட நிர்வகிப்பதே அரசின் திட்டம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இது இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பதற்கானது என்று கூறப்படுவது தவறு என்றும் கூறினார். 2014ஆம் ஆண்டில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்திருக்காவிட்டால் நாடாளுமன்றத்திற்கான நிலத்தையும் விமான நிலைய நிலங்களையும் கூட வக்ஃப் வாரியத்திற்கு காங்கிரஸ் அரசு அளித்திருக்கும் என்று கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகாய், அரசின் சட்டம் சிறுபான்மையினருக்கு அநீதி இழைக்கும் நோக்கிலானது என்றும் இதனால் நாடு பிளவுபடும் அபாயம் உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மைக்கு அரசின் சட்டம் இழுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். கோடிக்கணக்கான மக்களின் வீடுகளையும் கடைகளையும் கொள்ளையடிக்கும் சதியே இந்த சட்ட மசோதா என்றும் அகிலேஷ் குறிப்பிட்டார். अध्यक्ष महोदय ये बताएं कि वो 30 लोग कौन थे, उनके नाम क्या थे जिनकी जान चली गई? வக்ஃப் திருத்த மசோதா ஒரு கருப்பு சட்டம் என்று கூறியுள்ள அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய சமூகத்தினரின் சொத்துக்களை பறிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் உறுப்பினர் முகமது அதீப் தெரிவித்தார். திருத்தப்பட்ட சட்டம் இந்தியாவின் கட்டமைப்பையே சீர்குலைக்கும் என்பதால் இதை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டம் நடத்த உள்ளதாகவும் முகமது அதீப் கூறினார். அரசின் சட்டத்தில் உள்ள குறைகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எடுத்துக் கூறியும் எந்த பலனும் இல்லை என தனிநபர் சட்ட வாரியத்தின் மூத்த உறுப்பினர் மௌலானா காலித் ரஷிஃபரங்கி தெரிவித்திருக்கிறார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் முதல்வர் வக்ஃப் சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அரசமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்கு கடுமையான பாதிப்புகளை விளைவிப்பதாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் வக்ஃப் வாரியங்களின் அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் வகையிலும் சட்டத்தின் நோக்கத்தையே நீர்த்துப் போகச் செய்யும் வகையிலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை கட்டாயமாக்குவது மத சுயாட்சியை குறைத்து மதிப்பிடுவதாக அமையும் என்று கூறியுள்ள முதல்வர், 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் மட்டுமே வக்ஃபுக்கு சொத்துக்களை நன்கொடையாக வழங்க முடியும் என்ற நிபந்தனை நாட்டின் மத நல்லிணக்க கலாச்சாரத்திற்கு இடையூறாக அமையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தோடு வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலையும் இணைத்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்சியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், இது வக்ஃப் திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபையே தீர்க்கும் சட்டம் என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசல் நிறைய இருக்குது, அதே மாதிரி கபரஸ்தான்களும் நிறைய இருக்குது, அது மாதிரி தர்காக்கள் 800 900 தர்காக்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இந்த தர்காக்கள் இருக்கிற இடங்கள், இப்போது ஏறுவாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராமநாதபுரம் ராஜா அவர்கள் இந்த ஏறுவாடி தர்காவுக்கு கொடுத்தது 3000 ஏக்கர். அந்த தர்காவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அந்த தர்காவை பராமரிக்காக வேண்டி, அதை உள்ள ஏழை எளிவு கொடுக்கறதுக்காக வேண்டி கொடுத்தது. அதே மாதிரி தஞ்சாவூர் மகாராஜா நாகூர் தர்காவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுத்த வரலாறுலாம் இது மாதிரி எல்லா ஊர்லேயும் உண்டு. அது மாதிரி பள்ளிவாச கட்டும்போது பல இடங்களில் இது என்னது புறம்போக்கு நிலத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் உண்டு. அதே மாதிரி கபரஸ்தான் இருக்குல்ல, புதைகுழிகள் இருக்குது பாருங்கள், புதைகுழி இருக்கிற இடங்கள் எல்லாம் பொதுவாக காட்டில் மேட்லேயும் அது அரசுக்கு சொந்தமான இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு அனுமதி வாங்கியிருப்பாங்க எல்லாம், அதுக்கு பட்டாக்கெல்லாம் இருக்காது. இப்போ இந்த திருத்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்போ இப்போ சட்டம் வரக்கு பின்போ இப்போ மதரசாவோ இது கபரஸ்தானோ தர்காவோ பள்ளிவாசலோ அரசாங்க இடத்துல இருக்குமானா அது நீக்கப்படும் என்று அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 44 திருத்தங்களில் இது ஒன்று.
ஆக இது மாதிரி சட்டங்களை பார்க்கும்போது தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சட்டம் வந்து திருத்துற சட்டம் அல்ல, இது வக்குஃபையை தீர்க்கிற சட்டம், இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம். ராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் சொந்தமான நிலங்களை விற்ற மத்திய அரசு அடுத்து வக்ஃப் நிலங்களை தன்வசப்படுத்தி விற்க திட்டமிட்டிருப்பதாக சமாஜ்வாதி தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். வக்ஃப் மசோதா இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என்று தெரிவித்த அவர், வக்ஃப் நிலங்களை விற்பதே மத்திய அரசின் உண்மையான நோக்கம் என்றும் கூறினார். இம்மசோதாவை நாடாளுமன்றத்தில் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்றும் அகிலேஷ் யாதவ் உறுதிபட தெரிவித்தார். இதற்கிடையே மசோதாவில் தாங்கள் கூறிய திருத்தங்கள் இடம்பெற்றால் மட்டுமே அதை தாங்கள் ஆதரிப்போம் என பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது. அதே நேரம் பாஜகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான ஜனசேனா மசோதாவை ஆதரிப்பதாக கூறியுள்ளது.